உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் திடீரென அதிகரித்துள்ளதால் கண்கலங்கி நிற்கிறார்கள் விழுப்புரம் விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் தாலுகாக்கு உட்பட்ட ஏனாதிமங்கலம் கிராமத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நெல், வாழை, கரும்பு போன்றவற்றை சாகுபடி செய்து வந்தனர். நெல், கரும்புக்கு சரியான விலை இல்லாததாலும் ஆட்கள் பற்றாக்குறையாலும் அதன் சாகுபடியை குறைத்துக் கொண்டனர். தற்போது ஏனாதிமங்கலம் சுற்றியுள்ள பல கிராமங்களில் விவசாயிகள் உளுந்து பயிரிட்டுள்ளனர். இந்த உளுந்து பயிரில் மழையை தொடர்ந்து கடும் பனிமூட்டம் நிலவியதால் மஞ்சள் நோய் தாக்கியுள்ளது. இந்த உளுந்து பயிர் செய்யலான்னு செய்தும் ஒரு 100-150 ஏக்கர் கிட்ட ஏனாதிமங்கலம் கிராமத்தில் விரைச்சி வச்சுருக்குங்க. பூரா மஞ்சள் நோய் உளுந்து வீணாக போயிடுச்சு. காயே பிடிக்கல. 4 மருந்து அடிச்சாச்சு, 2 தீனி போட்டோம், 2 களை கொத்திட்டோம். இது வரைக்கும் ஒன்றுமே காயே வைக்கல, வெறும் செடி தான் வளர்ந்துருக்குது. எங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யணுங்க, நிதி வரணும், எதாவது கொடுத்தா தாங்க நாங்கள் பிழைக்கலாம். நாங்கள் விரைச்சிட்டோம், தெரியாமல் விரைச்சிட்டோம். இது வரைக்கும் விளையவே இல்லைங்களே, காயே வைக்கலங்களே. மாற்று பயிர்னாக்க கரும்பு வச்சாலும் நோய் விழுதுன்னு இதை விரைச்சோம். இதில் மஞ்சள் நோயாக தாக்குது. அடுத்தது நெல் நட்டோம், நெல் தனி பூந்து அடிச்சுட்டு இந்த வருஷம். எங்கள் ஊரில் பயிர் விவசாயம் பண்ணால் நோவு வந்து போச்சு. உளுந்துக்கு 25 செலவு இது, அது நோவு வந்து போச்சு. நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் அதிகாரம் பார்த்து இதுக்கு நீங்கள் செய்யுங்க, ஏதாவது செய்வீங்கன்னா நாங்கள் பழிப்போங்க. பயிர்கள் நன்கு வளர்ந்து காய்பிடிக்கும் தருணத்தில் மஞ்சள் நோய் பரவி வருகிறது. இந்த நோய் தாக்குதலான உளுந்து பயிர் இலைகளில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி செடிகளின் வளர்ச்சி, மகசூல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரசுல எல்லாம் சொன்னாங்க, விவசாயத்துக்காக எல்லாம் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னாங்க. கரும்பு ஒரு ஆட்சிக்கு கரும்பு விலையை ஏற்றுறேன்னு சொன்னார், அதையும் கொடுக்கவில்லை. சரி, கரும்பு தான் வைக்கல, உளுந்தா வச்சு பார்க்கலாம், உளுந்துக்கு இந்த மாரி இருக்குது. இது என்னென்னு பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அரசு ஒரு விவசாயத்துக்காக தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. ஒன்று கரும்பை விட்டுட்டு உளுந்து வச்சோம். உளுந்து வச்சு இதுமாரி ஆகுது, மழை பனி பெஞ்சு இதுமாரி ஆகி போகுது. போன வருஷம் இதுமாதிரி தண்ணி போய் ஏகப்பட்டது ஒரு 5 ஏக்கர் போயிடுச்சு. இந்த வருஷம் பண்ணி இந்த வருஷம் ஒன்று நேராது போலுக்கு. இது வரைக்கும் 50,000 ரூபாய் செலவாகிது மருந்து அடிச்சது. வேளாண் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி எங்கேயா செடி சரியா இல்லை, இந்த அன்பாட சோளம் அப்படி மஞ்சளாகுது. செடி ஒன்றும் ஒழுவாது. இந்த வருஷம் மருந்து அடிச்சுட்டு மருந்து ஊரும் போட்டு ஒன்றும் செடி வலுக்கவே இல்லை. இன்னும் இயற்கையோடு நடத்துகிற கண்ணாமூச்சி ஆட்டமாக மாறியிருக்கும் வேளாண்மையில் பரிதவிக்கும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.